அப்ப இவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நம்ம செய்யணும்ல, அது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு செய்யலையா உடனே வெளியேற்று. ஏன்னா நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியாளர், உடனே வெளியேற்றுறதுக்கு எனக்கு ரைட்ஸ். மகளிர் சுயஉதவிக்குழு உருவாக்குறது, அவங்களை பலப்படுத்துறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுக்கான லோன் வங்கி கடன் வாங்கி கொடுத்து அவங்க தொழில் முனைவோரா ஆக்குறது, இதுதான். அதுக்கடுத்து அவங்களுக்கான கூட்டமைப்புகளை உருவாக்குறது, இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆனா அதை தவிர்த்து எல்லா வேலையும் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருந்து தாய்மானவர் ஸ்கீம் இப்ப நடக்கிற நான் போன ஏரியா ஒரு ஏரியா அவங்க என்ன கேக்குறாங்க, நீ எதுக்கு இங்க உள்ள கனவு? நமக்கு ஒரே கனவு தான் இவங்களை இறக்குறது. அதையே சொல்லிட்டோம்னா அதுலயே ஃபார்ம்லயே மற்ற, அதாவது இவங்க ஒரு 12 இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களை நீக்கிறதா எங்க கனவுன்னு கொடுத்துட்டோம் நாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அதை வெளியிடுவாங்க. அந்த பஞ்சாயத்துல யார் எடுத்துக்கணும்? இந்த சர்வே அவங்கள உடனே வெளியேற்று. கரெக்ஷன் பண்றாங்க, ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்ல வேற கரெக்ஷன். இப்போ அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இதை நாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இருந்து அக்ரிமெண்ட் இருக்கு. நாங்க 2015 இருந்தே வேலை செய்துட்டு இருக்கோம். 13 14 இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப 2019 இருந்து அக்ரிமெண்ட் கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டபுள் டிகிரி. நான் வேலையில இருந்தேன். அப்ப என்னோட ஏடிஎம்கே மே மாசம் பதவி ஏத்தாங்க, என்ன ஆகஸ்ட் மாசம் வெளியேற்றிட்டாங்க. என்ன பயம் உங்களுக்கு? ஒரு பொம்பளை வெளியேற்றி என்ன பயம்? நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? நான் இன்னும் அந்த கூட்டத்தை தலைமையை எடுத்து நடத்திட்டு தான் இருக்கேன்.